ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி ஒரு புடலங்காய் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு எப்படி ஒரு கூட்டுக்கறி வைக்கிறதுன்னு பார்ப்போமா? நான் இதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இல்ல தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டுருவோம். கடலைப்பருப்பு நமக்கு ரொம்ப ஃபைனா வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% வெந்தா போதும். இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும் நமக்கு. இப்போ இதுல கொஞ்சமா நான் புடலங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை சும்மாவே நம்ம வேக வச்சா போதும், விசில் விட வேண்டாம். இப்போ அரைப்புக்கு கொஞ்சமா தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க அரப்பும் தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம இதை அடுப்புல நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்ப தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு ஊத்திருக்கேன். இல்ல தேங்காய் ஊத்தி தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த புடலங்காய் கூட்டுக்கறி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.